வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக சார்பில் 2 கூட்டங்களில் கலந்து கொண்டார். ஒன்று உயர்மட்ட குழு கூட்டம், இன்னொன்று கட்சியினருடைய கூட்டம். இந்த 2 கூட்டங்களில் ஒன்றில் தாவேக்காவோடு கூட்டணி அமைக்கலாமா, தமிழ்நாட்டில் தேர்தல் வேலைகளை போராட்டங்களை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு அவர் ஆலோசனை கொடுத்ததாக தகவல். மற்றொன்றில் பொதுப்படையாக பொதுவெளியில் அவர் பேசினது, டெல்லியில் இருந்தாலும் என்னுடைய மனம் தமிழகத்தில் தான் இருக்கிறது, டெல்லி ஒடிசா போல தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும், இந்த அமித்ஷா அல்ல மக்களே உங்களை தோற்கடிப்பார்கள், என்டிஏ கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அமித்ஷா குறிப்பிட்டார். அதே நேரத்தில் டெல்லிக்கு எப்போவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பல இடங்களில் மதுரையிலும் சென்னையிலும் பேனர் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷாவுடைய இந்த பேச்சுக்கு திரு RS பாரதி எதிர்வினையாற்றியிருக்கிறார். ஒடிசாவில் இருந்து தமிழர்களை நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனீங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் அப்படின்னு உயர்த்தி பேசுகிற மாதிரி நாடகம் ஆடுறீங்களா அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். இன்னும் முதலமைச்சர் சொல்வது, இன்னும் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு திமுக தலைவர் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். தமிழகத்தில் அமித்ஷா 2026 திமுகவை வீழ்த்தும் கணக்கு வலிக்குமா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய வெளியிலிருந்து வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாலசிங்கம் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட, நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய மனம் தமிழ்நாட்டில் இருக்குது, டெல்லியில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமோ அதுபோல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. ரொம்ப சீரியஸாக பாஜக இந்த விஷயத்தை அணுகிறதா தெரியலையா? கூட்டணி அமைக்கிறது, அடுத்தடுத்து வர்றது அப்படின்றதெல்லாம் கரெக்டு. பாஜக ரொம்ப சீரியஸாக தான் அணுகுதுங்கிறத நானும் ஒப்புக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த முறை திமுக அவங்களுக்கு என்ன வகையான தோல்வியை கொடுக்க போகிறது என்கிற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா, அந்த அச்சம் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இப்போ தென்படுறதுல இந்த மேடையே ஒரு சாட்சி. இவங்க என்டிஏ கூட்டம்னு ஒரு கூட்டத்தை போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே வரல. அவர் யோசித்த மாதிரி OPS வரல, டிடிவி வரல, ஐயா ராமதாஸோ அன்புமணி அவர்களோ தேமுதிக சார்பாக யாருமே எந்த விதமான விஷயமும் வராது. பாஜக கூட்டம் இல்லை, நான் சொல்கிறது அவருடைய வருகை சார்ந்த விஷயத்தை சொல்கிறேன். எந்த ஒரு அறிகுறியுமே தென்படாமல் அவர்கள் சொன்னபடி மெகா கூட்டணி நாங்கள் தான் இனிமேல் வரப்போகிறோம் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் ஒரிசா, ஹரியானா, டெல்லி, அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா, இப்போ தமிழ்நாடு சொன்னார் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு நொறுங்கி போனது இன்றைக்கு அவருடைய வருகையே பெரிய சாட்சி. ஏன்னா யாருமே தேமுதிக உள்பட யாருமே சட்டையே பண்ணலையேங்க. அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அவரை பார்க்கறதுக்கான இவர் ராமதாஸ் அவர் சந்திக்கிற இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லும் போது, மேடையில் அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். கார்கே அவர் சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டுக்கு உங்கள்கிட்டலாம் தமிழில் பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அது எனக்கு ரொம்ப வருத்தங்கிறாரு. ஏன் அமித்ஷாஜி, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது தமிழ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரலாமே, அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லாமல் ஒரு 5 சென்டென்ஸ் கற்றுட்டு வரல, என்ன தப்பு இருக்குது? நீங்கள் எங்களை ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறீங்களே, ஹிந்தி படிக்க திணிக்கிறீங்களே, மும்மொழி கொள்கை, நீங்கள் தமிழ் படிச்சு வாங்க ஜி, ஏன் ஜி வரமாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி இப்போ பேசும்போது இன்ஜினியரிங் இங்கே உயர்கல்வி தமிழில் தரணும், அது கூட தெரியாமல் வந்திருக்கிறார். இந்தியாவிலேயே பொறியியல் கல்வியை தமிழில் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே மொழி தமிழ், இதை கூட தெரியாம அவர் பிராக்டிகலா அதை கொண்டு போக முடியும். என்ன பிராக்டிகலா கொண்டு போக முடியல? கொண்டு வந்தோமா இல்லையா? மற்ற மாநிலங்கள் ஏதாவது பண்ணுச்சா? மராத்தியில் இருக்கா, ஒடிசால இருக்கா, இதெல்லாம் அவர் கேட்க வேண்டாமா? ஒரிசாவில் போயிட்டு பூரி ஜெகநாத்துக்கு அரசு பாடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் அறிக்கையில். பூரி ஜெகநாதர் கோயிலோடைய சாவி தமிழங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு IAS எந்த அளவு அவமானப்படுத்தினாரு, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தமிழர்களை எவ்விதத்தில் சித்தரிச்சார் இவர். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் நாம. ஏன்னா அதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற கூட்டம்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு சொன்னார் ஸ்டேஜில். நீங்க கார்கே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்டாலின் சாப் हिम्मत है चुनाव घोषणा पत्र निकल कर हिसाब किताब के लिए कितने वादा पूरे किए கேட்டார். என்ன அர்த்தம்னா, ஸ்டாலின் சாப் உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை ஓபன் பண்ணி பாருங்க, அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கேன் உங்களால சொல்ல முடியுமா? நான் கேட்கவா?
அமித்ஷா சாப் ஹிம்மத் ஹே, உங்களால உங்களுடைய இதை வந்து ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? நீங்க ஆரம்பம் 2011 வந்ததுல இருந்து இதுவரை எத்தனை முடிச்சிருக்கீங்க? 2014 இருந்து இதுவரை எத்தனை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு காட்ட முடியுமா? எத்தனை நிறைவேற்றி காட்ட முடியுமா? இந்திய மக்களை எவ்வளவு ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நாமளும் கேட்கலாம் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் காஷ்மீரில் நடந்த ஒரு ஆகச் சிறந்த ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். இதற்கு இன்று வரை அவர் பொறுப்பேற்கல சார். தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 15,000க்கு மேல அங்க வந்து தேசபக்தர்கள் சொல்லக்கூடிய பாஜக இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போச்சு அமித்ஷாஜி, நீங்க பொறுப்பேற்றீங்களா அதுன்னு கேட்கறதுக்கு? நீங்க பொறுப்பே ஏற்கல. அந்த பக்கம் என்ன அதுல தைரியமா மேடையில சொல்றாரு, அவ்வளவு பேரையும் மோடி அழிச்சிட்டாரு. என்னத்தை அழிச்சாரு? எவன் வந்தான், என்ன செஞ்சா, எந்த வழியா வந்தா, எந்த வழியா போனா? பதிலடி கொடுத்துருக்கோம்ல சார். பதிலடி கொடுக்கிறது வேற, அவர்களை சுட்டி காட்டி பதிலடியில தமிழ்நாடு முதலமைச்சரே நாங்க உங்க பின்னாடி இருக்கோம்ட்டாரு. தமிழ்நாடே பின்னாடி இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்து? அதான் அவரு சொல்லியிருக்காரு. நான் அதை சொல்ல வரல, இங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த ஆஸ் எ ஹோம் மினிஸ்டர் நான் கேட்கிறதுன்னா அது உங்களுடைய துறை. ஓகே, அந்த அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சா? அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம நீங்க வந்து தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு என்ன இது இருக்குன்னு கேட்கிறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் மேடையில வந்துட்டா, தமிழ்நாட்டுல வந்துட்டா திராவிடர்கள் திருநாடுன்னு பாட்டு பாடுன அப்புறம் தான் உங்க விஷயத்தெல்லாம் பேச முடியும். அதுதான் தமிழ்நாடு. இல்ல அமித்ஷா நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் இடையில வந்தது, அதுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சாங்க. அடுத்த மாதம் இங்க வர்றாரு. அந்த சீரியஸ்னஸ் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேஷுவலா அதை இட போடுறீங்களோ? வாரம் வருவாரு சார், வேற ஆப்ஷன் கிடையாது இங்க. ஏன்னா அவங்க பருப்பு வேகாது. அவரே சொல்றாரு இல்லையா, அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது. ஒப்புக்கொள்றாரு இல்லையா? இல்ல மக்கள் தோற்கடிப்பாங்க இல்லையா? இல்ல அமித்ஷா அதான் நான் சொல்றேன் இல்லையா, எந்த ஷா வந்தாலும் இது நடக்காதுன்னு அதை அவரே ஒப்புக்கொள்கிறார். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது. இது இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒப்புதல் ஏன்னா பெரிய சாணக்கியன்னு பேசக்கூடிய ஆளு அவர் தான், தேர்தலுடைய காரியகர்த்தான் சொல்லக்கூடிய ஆளு அவரே வந்து தமிழ்நாட்டுல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்னால தமிழ்நாட்டுல திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். கேட்போம் திரு சேலம் மணிகண்டன். அமித்ஷா வர்றாரு அப்படின்றப்போ கடந்த முறை வந்தப்போ ஒரு கூட்டணியை அமைத்தார், அதிமுக பாஜக கூட்டணி. இந்த முறை வந்தாரு, ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் போயிருந்தா அதை வெற்றின்னு பார்க்கலாம். யாருமே போலன்றப்ப அது ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்கறாங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே அவருடைய பெயர் ராசியே வந்து நிச்சயமா திமுக வந்து வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கே ஷா அப்படிங்கிற ஒரு நாள் திமுக ஆட்சி வந்து வீட்டுக்கு போச்சு. நாளைக்கு அமித்ஷா அப்படிங்கிற அவர் பேரு ராசியே நிச்சயமா திமுக ஆட்சி வீட்டுக்கு போகுதுங்க. தமிழர்களை பத்தி என்ன சொன்னாங்க தேர்தல் பரப்புரையில அப்படின்லாம் வந்து ரொம்ப திமுகவுடைய நண்பர் ஏதோ குறிப்பிட்டு சொன்னாருங்க. உலகமே வியந்து பாராட்டக்கூடிய நம்முடைய விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதி தேர்தலில் நிக்கிறப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெருமகனாரை வந்து கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அவரை இழிவுபடுத்தினது திரு கருணாநிதி அவர்கள் அப்படிங்கறதையும் தமிழக மக்கள் பார்த்தாங்க. ஆனா பிரதமர் எந்த இதுல அதை சொன்ன என்ன சொன்னது, கலாம் என்றால் கழகம் அப்படின்னு அவர் சொன்னது முரசொலியில் எழுதியிருக்காரு. கான்டெக்ஸ்ட மாத்த கூடாது சார். எந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க பேசுறது குறுக்கு பேசுறீங்க? நீங்க பேசுறது குறுக்கு பேசுறீங்க. ஓகே ஷஃபி, ஓகே உங்க எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம், உங்க எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டீங்க. மணிகண்டன் அவரு ஓகே. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெருமகனார் அவர் கேவலப்படுத்தினார். ஆனா பிரதமர் எந்த இதுல சொன்னார் அப்படிங்கறது பாத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு தெரியுங்க. இதுல அமித்ஷா சொல்றதப்ப எனக்கு திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணீஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஞாபகம் வந்தாங்க. அவர் என்ன சொன்னாருங்க, டெல்லி மாதிரியே தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரும். சாராய கொள்ளையடிச்ச முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் டெல்லியில உள்ள போனாங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, அதை மனசுல வச்சு சொன்னாரா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அமித்ஷா அவர்களுடைய ஏன் கருணாநிதி இந்த விசாரணைக்கு பயந்துட்டு ஒவ்வொருத்தரா பேசுங்க, எல்லாம் மீறாம பேசலாம் பிளீஸ். இந்த விவாதத்தை நான் முழுசா நடத்தணும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க மணிகண்டன்
திரு அமித்ஷா அவர்களுடைய நிகழ்ச்சி வந்து ஏறத்தாழ 1 மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டு தெளிவா அவருடைய புரோட்டோகால்ல பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டது, அறிவுறுத்தப்பட்டது. அவர் வந்தது அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காகவோ தவிர கூட்டணிக்காக அல்ல. கூட்டணி இதுக்காக அவர் எந்த விதத்திலையும் வரல. அவருக்கு இருந்ததே 2 ப்ரோக்ராம். பாஜகவோட ஸ்டியரிங் கமிட்டி, அந்த கமிட்டியில முக்கியமான தமிழக 2ஆம் நிலை பாஜக தலைவர்களை வச்சுக்கிட்டு அவர் உள்ளரங்களை பேசினதும் அந்த பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் பெருந்திரளா திரண்டிருந்த ஒரு 20,000 பேர் கூட்டத்திலையும் தான் அவர் பேசினாருங்க. அப்படி நான் கேட்கிற ஒரு வாதத்துக்கு கூட்டணியை பத்தி பேசுவதாக இருந்தால் தமிழகத்தின் கூட்டணியுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் பேச முடியும். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அங்க போகவே இல்லை. அப்படிங்கிறப்ப அவர் வந்தது முழுக்க தன்னுடைய அதுக்கு மத்தியில தான் திரு ராமதாஸ் அவர்கள், திரு குருமூர்த்தி அவர்கள் சந்திப்பு இதெல்லாம் பேச பொருளாச்சுல. இல்ல யாரோ ஒருவர் வந்து மதுரைக்கு போறாங்க, சந்திக்க போறாங்க, ஏன் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ யாரோ போறாங்க, சந்திக்க போறாங்க அப்படின்னு பேச்செல்லாம் வந்துச்சு. எதுவுமே நடக்கலையே. ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கணுக்காருக்கு, இந்த யூடியூப்ல உக்காந்துக்கிட்டு தங்களுடைய விருப்பங்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு யாரோ ஒரு கட்சிக்கு கொடி பிடிக்கிறவங்க பேசுறதெல்லாம் நீங்க எப்படி கேட்டு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னுடைய 30 ஆண்டு கால நண்பர் குருமூர்த்தி என்னை வந்து சந்தித்தார். இது மரியாதைக்குரிய பெரிய மருத்துவர் சொன்னது. 2ஆம் முறை இன்று நான் குருமூர்த்தியை சந்தித்தேன். இது வந்து மருத்துவர் சொன்னது. அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திரு குருமூர்த்தி அவர்கள் போனாங்களோ ஒழிய இது எதுக்கும் நீங்க சம்பந்தப்படுத்த கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ராமதாஸ் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கு தான் வருவார். அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. திமுக பக்கம் அவர் போக முடியாது. திமுக பக்கம் மருத்துவர் போனார்னா அங்க டாக்டரேட் வாங்கின இன்னொரு டாக்டர் வெளியேறிடுவார். அது அவரே வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு. தாவேகா பக்கம் நிச்சயமா போக மாட்டார். அவர் ஜஸ்ட் பார்ன் பேபியோட ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட கலைஞருக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அனுபவம் கொண்ட ராமதாஸ் அங்க போய் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறத விட்டுட்டு மாற்றம் பின்னேற்றம் சின்ன தளபதினு சொல்ல போறாரா? நிச்சயமா அவர் அதிமுக கூட்டணிக்கு தான் வருவார். ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க, இந்த கவுண்டமணி ஒரு படத்துல யாசகம் கேட்டு ஒருத்தர் வந்துட்டு வீட்டுக்கு போறவங்களை கூப்பிட்டு வா, வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னா இல்லன்னு சொன்னாலா, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இப்ப நான் சொல்றேன் இல்ல போ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிங்க அங்க தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சில அவங்க கட்சி இல்ல உள்ள கருத்து வேறுபாடு, அதிகாரத்தை கட்சியினுடைய அதிகாரத்தை தன்னுடைய கையில எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இதெல்லாம் பண்றாரு. இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்றேன். அன்று திரு அமித்ஷாவுடன் தொலைபேசியில் பேசினார். இன்சைட் இன்ஃபர்மேஷன் குருமூர்த்தி இருக்கிறப்ப அமித்ஷாவோட பேசுறப்ப அவர் குறிப்பிட்ட வார்த்தை, நான் உங்களோடு வராமல் அதிமுகவோடு வராமல் வேற எங்க போக போறேன், எனக்கு என் கட்சியில் உள்ள சில இன்டர்னல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டு நான் நிச்சயமா அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு குருமூர்த்தி மூலமா அமித்ஷாட்ட. அப்படி சொல்ல வரீங்க கரெக்டா? நிச்சயமா ராமதாஸ் பெரிய மருத்துவர் அவர்கள் இதுக்கான உறுதியை கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, அதாவது வாக்குறுதி எல்லாம் மோடி சர்க்கார் நிறைவேற்றுச்சா அப்படின்னு கேட்டாரு. வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்திய மக்கள் 3வது முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு 11வது ஆண்டு அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு. இந்தியாவில் 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. கத்து கொடுங்க அவருக்கு. அடுத்தவங்க பேசுறப்ப ஏதோ உள்ள புதுற மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க. இப்ப பகல்காம் தாக்குதலை பத்தி எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொன்னாருங்க. தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்ட போது அங்க உட்கார்ந்து வடாப்பாவை சாப்பிட்டுட்டு இருந்த மன்மோகன் சிங் மாதிரி இல்லாம மோடி அவர்கள் தீரத்தோட போய் பாகிஸ்தானை உள்ள பூந்து அடிச்சு உலக தலைவர்களே இந்தியாவுடைய ராணுவ வலிமை பறைசாற்றப்பட்டிருக்கிறது ஊரு உலகத்துக்கு தெரியும். இந்த திராவிட கண்ணாடிக்கு தெரியலனா அதை பத்தி இங்க யாருக்கு இல்ல, தமிழர்களுக்கு தெரியும், இந்தியர்களுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஓகே, கேட்போம். நான் திரு பாலசிங்கம் அவர்கள்ட்ட, திமுகவுக்கு தமிழ்நாட்டில் போட்டி இல்லை அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்றார். ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாரா, இல்ல பாஜக அதிமுக கூட்டணியை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரா? என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூறியது, திமுக என்கிற மாபெரும் கூட்டணி ஒரு கொள்கை ரீதியில் உருவாக்கப்பட்டிருக்க கூட்டணி, மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றிருக்க கூட்டணி. அதை வழிநடத்தக்கூடிய திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த கூட்டணியை வழிநடத்தி வருகிறார். அனைத்து தேர்தலிலுமே இது வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. இரண்டாவது,
மூன்றாவது, மக்களுக்கான நலத்திட்டங்களை கடைசி வரையிலும் போய் சேர்க்கக்கூடிய வகையில், அதாவது இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சியை தந்த ஆட்சியாக இது இருக்கிறது. இது எல்லாற்றையும் ஒரு பக்கம் வைத்து, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இன்னும் கூட்டணி அமையவில்லை. அந்த கூட்டணிக்கான இதுவே இன்னும் உருவாக, பிரதான கட்சிகள் 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அதாவது சொல்ல வரேன் 2 மாதங்கள் ஆகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி அமித்ஷா போய் டெல்லியில் சந்திச்சாங்க, எடப்பாடியார் போய் சந்திச்சாங்க. கூட்டணி திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த 2 மாதங்களில் அதுக்கு எந்த டேக் ஆஃபும் இல்லை. மக்களிடையே அல்லது அவங்களுடைய கட்சியிலே, குறிப்பாக அதிமுகவினுடைய தொண்டர்களிடையே அதுக்கான வரவேற்பு இல்லை. அப்போ அந்த ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பதை அறிந்த அமித்ஷா தான் இதுக்கு வந்திருக்காரு. அமித்ஷா என்ன நினைச்சிட்டு வர்றாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மற்ற மாநிலங்கள் இருப்பதை போல மகாராஷ்டிராவில், ஹரியானாவில், ஒடிசாவில், டெல்லியில் அந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றது போல இங்கே வெற்றி பெறலாம் என்று ஒரு மாலத்தை உருவாக்கலாம் என்று இங்கே நினைக்கிறாங்க. ஆனால் இது தமிழ்நாடு என்பது என்டையராக டிஃப்ரெண்ட். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் எல்லாம் எந்த கொள்கை அடிப்படையிலும் அங்கே ஃபைட்டு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த கொள்கை அடிப்படையில் அவங்களோட ஃபைட் கிடையாது. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹரியானா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒடிசா இருந்தாலும், டெல்லியாக இருந்தாலும் அவள் கொள்கை ரீதியான ஃபைட் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், கேரளத்தை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு ஃபைட் இருக்குது. இங்கே பிஜேபி RSSஐ உள்ளே நுழைவிடக்கூடாது, பிஜேபியான எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக மொழிக் கொள்கை ஒன்று, மாநில உரிமைகள், இது எல்லாமே எதிர்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இங்கே அதிமுக அந்த பாஜக கூட்டணி வலிமை பெறும் என்றெல்லாம் ஊகங்கள் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. எத்தனை அண்ணன் சொன்னது போல எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. அதனால தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சொல்றாரு, திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, வெற்றி பெறும், 2026 வெற்றி பெறும் என்று அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். இல்ல, கொள்கை ரீதியா தமிழ்நாடு பாஜக அவுட் ஆஃப் கண்ட்ரோலா அப்படின்னா அதுக்கு தான் இப்போ அதிமுக பாஜக வந்திருக்காங்க. தமிழக கொள்கைகள்ல, திராவிட கொள்கைகள்ல அதிமுக உரிமை கூறுது. அதிமுகவோட வர்றப்போ அதிமுக ஏற்கனவே மாநில உரிமைகளுக்கான பல்வேறு இஷ்யூஸ்ல அவங்க டைல்யூட் ஆயிட்டாங்க. கொள்கை அடிப்படையில் டைல்யூட் ஆயிட்டாங்க. இந்துத்துவ எதிர்ப்புல அவங்க எங்க இருக்காங்க? அதிமுக அப்படிப்பட்ட ஒரு கொள்கை எதிர்ப்பு ஒன்றும் இங்க இல்லையே. பிஜேபி RSS கொள்கை திட்டங்களுக்கு உடன்பட்டு போகிற ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு அதிமுக மாறி இருக்குது. அப்படியெல்லாம் மசோதால எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. இப்ப நடந்தது பல்வேறு CAAக்கு, பல்வேறு சட்டங்களுக்கு நடுநிலையா இருந்திருக்காங்க. இல்லைன்னா எதிராக அவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்களே வழிய கொள்கை ரீதியில் டைல்யூட் ஆயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அது அதிமுக எந்த திராவிட கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து விலகி மெல்ல மெல்ல வலதுசாரி ஒரு அமைப்பாக இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. மெல்ல மெல்ல அதிமுக வலதுசாரி அமைப்புகளாக மாறிட்டு இருக்குது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணன் இவர் சேலம் மணிகண்டன் சொன்னார், ஷாவோட பேராசி இருக்குது, திமுக வீழ்த்தப்படும் அப்படின்னு அவர் கருத்து சொல்றாரு. எத்தனை முறை 2019 இதே தான் சொன்னார், இதே ஷா தான் வந்தார். 2021 இதே ஷா தான் வந்தார். 2024 இதே ஷா தான் வந்தார். அவருடைய கனவு அல்லது அவருடைய எதிர்பார்ப்பு, ஒரு அரசியல் கட்சியா அவங்க வெற்றி பெறணும் என்பது அது எதிர்பார்ப்பு. ஆனால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இங்கே பிஜேபி எதிர்ப்பு என்கிற மனநிலை மக்கள் மத்தியில், திமுக இல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மத்தியில் பிஜேபி எதிர்ப்பு என்பது இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று சொன்னார், கலாமை இஸ்லாமிய பெருமகனார் அவர் பெருமைப்படுத்தியது பிஜேபின்னு சொன்னார். பிஜேபி கலாமை பெருமைப்படுத்தியிருக்கலாம், கலாம் பெருமைக்குரியவர், அது வேற. ஆனால் இஸ்லாமியர்களை, இஸ்லாம் மக்களை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்? இன்றைக்கு வந்திருக்கிற வக்ஃப் திருத்த சட்டமாக இருந்தாலும், CAA சட்டமாக இருந்தாலும், ஒருபுறம் இஸ்லாமியர் என்கிற தனிநபரை பெருமைப்படுத்துவது காட்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக எதிராக நிறுத்தி வெறுப்பு அரசியலை விதைத்து அதில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் என்பதை சேலம் மணிகண்டன் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கேட்போம். நான் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட, அமித்ஷா 2 முறை வந்தது இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. அதே மாதிரி தான் 2024 8 முறை மோடி வந்தார். அமித்ஷா பல முறை முந்தைய தேர்தல்களில் வந்தார். என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? அது மாதிரி தான் இதுன்றாங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திமுக அதிமுக அதன் மாற்றாக இருக்கிறதா இன்று அப்படின்னா இன்னைக்கு இல்லை. இப்ப காங்கிரஸ் ஒரு காலத்துல இந்த மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? தேசிய கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி பார்ட்னராக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியாக அந்த பிரதிநிதித்துவத்துடன் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமித்ஷா எதுக்காக வராரு, தமிழகம் முக்கியம்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க. அவர் வந்து திமுகவிற்கு மாற்றாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறதுல வந்து ஒரு நிச்சயமா வந்து ஒரு போக்கஸ் இருக்கு அப்படின்னு. அதாவது அமித்ஷாவால ஜெயிக்க முடியாதுன்னு நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆமா, நான் தோக்கடிக்க போறது இல்ல, மக்கள் தான் தோக்கடிப்பாங்கன்னு அதை வந்து அப்படி சொல்லி அந்த பதில கொடுத்திருக்காரு அமித்ஷா அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ்ல ரெண்டு இருக்கு. பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது தேசிய கட்சிங்கிற முறையில இருந்து பாத்தீங்கன்னாக்க இது பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலை பொறுத்தவரை 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல மாநிலங்கள்னு சொல்லும்போது பாஜக பல மாநிலங்கள்ல ஆள்கிறது. சவுத்னு நீங்க எடுத்தீங்கன்னா கூட இப்ப வந்து கர்நாடகா போன்ற மாநிலத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த கட்சியாக இருக்கு. காரணம் என்னன்னா அங்க காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் பார்வை இருக்கு. அது மற்ற இந்த மாநிலங்கள்ல நமக்கு தென் மாநிலங்கள்ல அது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறத பொதுவா நம்ம பார்க்கணும். மற்ற மாநிலங்கள் நம்ம சொல்லும் போது அங்க பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பொதுவா பார்க்கணும். அப்படி இருக்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பாஜகவின் தலைமையிலான கூட்டணி. அந்த மற்ற மாநிலங்கள்ல பொதுவா எடுத்தீங்கன்னாக்க எங்கெங்கெல்லாம் பாஜக பிரதானமாக இல்லையோ அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதானமாக இருக்கக்கூடிய இதுல வந்து அவங்களுடன் கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில தான் இந்த தேர்தல் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. கடந்த முறை பாத்தீங்கன்னாக்க அத்தனை சீட்டுக்கு வந்து திமுக வந்து பெருமளவுல வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இந்த முறை அதை வந்து நீங்க வந்து மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க ஆட்சி மாற்றம்ங்கிறது நடக்கணும். அதுல வந்து உங்களுக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல்ல பெருவாரியாக இந்த கூட்டணி வெற்றி பெறுவதன் மூலியமாக ராஜ்யசபா அப்படிங்கறதுலயும் வந்து அவர்களுடைய பங்களிப்பு இருக்கணும். இந்த மாதிரியாக இந்த தேர்தல் அதனாலதான் பிஜேபிக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறதுங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து நீங்க சொல்லக்கூடியது வளர்ச்சியை நோக்கி போகும்போது நீங்க வந்து அந்த கட்சியானது ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத எப்படி எட்ட முடியும் அப்படின்னாக்க தேர்தலுக்கு தேர்தல் நீங்க அதை பார்க்க முடியும். அதை இந்த தேர்தலையும் பார்ப்போம் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஸோ இது எல்லாம் தான் இருக்குங்கிறதுனாலதான் அமித்ஷா இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ காட்டுறாரு அப்படின்னு அதுக்கான பல அமித்ஷா ஒரு கூட்டணி அரசு அமைக்க முடியும் நம்புறாரா? அப்புறம் வந்து அமித்ஷா ஒரு கூட்டணி அரசு இந்த தேர்தல் அமைக்க முடியும் நம்புறாரா? இல்ல, கூட்டணி அரசுங்கிறத நீங்க எப்படிங்கிறத நீங்க பாக்கணும். அதாவது திரும்ப கூட்டணி அரசுன்னு சொன்னா ஆட்சியில பங்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்ல. அந்த கூட்டணி வெற்றி பெறணும். அந்த கூட்டணியாக வெற்றி பெற்றதுங்க மூலமாக மத்திய அரசுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதுல வந்து இன்னைக்கே வந்து இது கூட்டணி இதுவா இன்னைக்கு இப்ப நீங்க திமுக கூப்பிட்டு அப்படி பார்த்தா நியாயப்படி கேட்கணும். என்னன்னா விசிகாக்கு நீங்க எவ்வளவு இது கொடுக்க போறீங்க, கூட்டணியில பங்கு கொடுத்துருக்கீங்களா, ஆட்சியில இந்த கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டாக்க காங்கிரஸுக்கு பங்கு கொடுத்துருக்கீங்களா, இந்த மாதிரியாக ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். அப்படி பார்த்தாக்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்கதான் சொல்றது வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னாக்க என்னன்னாக்க நீ என்ன பண்ணாலும் உன்னோட பங்கு எனக்கு, ஆனா என் பங்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்டு பிரின்சிபலா அவங்க வச்சிருக்காங்க. அதேதான் இந்த பக்கமும் பின்பற்றப்படுகிறது. அதனால அது என்னங்கிறத வந்து நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல பிராக்டிகலா 2021லயும் இதே அமித்ஷா சென்னை வந்தாரு. அன்னைக்கு வெளியிருந்த தினகரன் உள்ளிட்டவங்களா ஒன்னா சேர்த்துக்கங்கன்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல பேசினாரு அப்படின்றது வெளிவந்த தகவல். அன்று முடியாதது இன்று எப்படி அமித்ஷாவால முடியும்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்களே. இல்ல ஒரு விஷயம் நீங்க வந்து திரும்பவும் சொல்றேன். கடந்த முறை வந்து ஓபிஎஸும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இபிஎஸ் அவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எல்லாமே நீங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்க பாஜக கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிடக்கூடாது
அதிமுக என்னும் பெரும் முக்கிய பிரதான கட்சி, எதிர்கட்சியாக இன்று இருக்கக்கூடிய பிரதான கட்சி எந்த வகையிலும் அதன் பலம் குறைந்து விடக்கூடாது. அப்போ என்னன்னா அதனால என்ன ஆட்சிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். திமுக ஆட்சிக்கு வந்ததும் தனி பெரும்பான்மையுடன் வந்ததுன்னு பாக்குறோம். பெரும்பான்மை வந்து எந்த அளவுக்கு அவங்க கூட்டணிக்கு கிடைச்சதுன்னு பாக்குறோம். அதனால வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு வந்ததுங்கிறதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதெல்லாம் கவுண்டர் பண்றதுக்கான மெஷர்ஸ இப்ப சரியா எடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் என்னன்னா அவங்க என்ன அதிமுக இருந்து என்ன யோசிச்சாங்கன்னா சிறுபான்மை வாக்கு வங்கி எல்லாம் இதனால பாஜகவோட கூட்டணி வச்சதுனால போச்சு அப்படின்லாம் வந்து ஒரு என்ன ஒரு அவங்களோட பர்செப்ஷன்ல அது இருந்தது. அதுக்காக எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கும். அது கடைசியில வந்து எப்படி முடிந்ததுங்கிறத பார்க்கணும். அதனால ஏடிஎம்கேவும் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து இந்த கூட்டணியை பலம் வாய்ந்ததாக அமைக்க வேண்டும், அதன் மூலமாக திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுவும் குறிப்பா இப்ப மக்கள் கிட்டக்க திமுக சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த வெறுப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த கூட்டணியாக இதை வெற்றி பெற வேண்டும் அவங்க முனைப்பு காட்டுறாங்க. நம்ம பார்க்கலாம். திரு சஃபி சுலைமான், தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாமா அப்படின்ற ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தாவேகா பாஜக அதிமுக ஒரு கூட்டணி அமைந்தா அது கடும் போட்டி இல்லையா உங்களுக்கு? முதல்ல அமையுமா அப்படின்றது அடுத்த கேள்வி. இல்லை, இதில் போட்டின்றதை விட இப்போ தாவேகாவுடைய அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய கருத்து, கொள்கை கருத்தில் முக்கியமாக அவங்க பாஜகவை ஒரு கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ கொள்கை எதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போய் உட்காருவாங்களாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ அமித்ஷா அதை பற்றி யோசிக்கிறாருன்னு சொல்றதே மிகப்பெரிய காமெடி. அப்படி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்தால் எனக்கு தெரிஞ்சு, நான் ரொம்ப ரொம்ப பெரிய அரசியல் வியூகர் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அதிமுக வெளியே வந்துடும் நினைக்கிறேன். அழகாக எடப்பாடியை கழட்டி விட்டு வந்துடுவார். ஏன்னா எடப்பாடி இன்னைக்கு வயிற்றுல புளியை கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு இன்னைக்கு. ஏன் தெரியுங்களா? 2 விஷயம். ஒன்று, அமித்ஷா அவர்கள் மேடையில் கூட்டணி ஆட்சி திரும்பவும் சொல்லிட்டார். ஏன்னா முதல்ல சொல்லிட்டு போகும்போது எடப்பாடி அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னார். கூட்டணி ஆட்சி கிடையாது தமிழ்நாட்டுன்னு எடப்பாடி தீர்க்கமா சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு மீண்டும் அமித்ஷா அவர்கள் மிக தீர்க்கமா தமிழ்நாட்டுல கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் வரும் தெளிவா சொல்றாரு. இந்தியில ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரெண்டாவது மிகப்பெரிய புலியை கறக்கிற விஷயம் என்னன்னா, மேடைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் சரி, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பெயரை சொல்லும் போதும் சரி, அங்க வந்து மிகப்பெரிய கரகோஷம் தெரிந்தது. அமித்ஷாவை 2 தடவை பார்த்து சிரித்தார். அப்போ எடப்பாடி அவர்கள் வயிற்றுல புலி என்ன கரைக்கும்னா, என்னடா இது, அவரை கலத்தி விட்டாதான் நாங்க வந்து அந்த ஹோட்டல் மீட்டிங் வந்து சேருவோம்னு சொல்லிட்டு போனோமே, இப்போ வேற மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. இந்த ட்விஸ்ட் நமக்கு இல்லையா பிரச்சனை, நமக்கு தானே திரும்ப நாளைக்கு அமித்ஷா சொல்றது கேட்பாங்க. அதான் சொல்றேன், பாஜக இப்போ தமிழ்நாட்டில் 2 டீமா சுத்திட்டு இருக்கு. ஒன்னு நயினார் டீம், இன்னொன்னு அண்ணாமலை டீம். இந்த மாதிரி டீம்ல இருக்கும்போது நமக்கு சிக்கலாய் போமேடான்னு சொல்லிட்டு எடப்பாடி இதுல உட்காந்துட்டு இருப்பாரு. மணிகண்டன் சார் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி பொதுவெளியில வந்து பொய்யும் புரளியும் வாய்க்குள்ள வந்தபடி வாந்தி எடுத்துட்டு போறது அவருடைய வேலை. அதுக்கு உண்டான பதில சொல்ல வேண்டிய என் கடமை. பாம்பே பிளாஸ்ட பத்தி சொன்னாரு, அவருக்கு மறந்துருச்சா இல்ல அவரை பத்தி படிக்கலையா, அவருக்கு தெரியாத அம்னிஷியவன் தெரியல. நவம்பர் 26 சம்பவம் நடக்குது. நவம்பர் 30 அன்றைய சிவராஜ் பாட்டில் ராஜினாமா பண்ணுகிறார். பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிக்கிறார். இதுதான் ஒரு உள்துறை அமைச்சருக்கான அழகு. 2வது, கலாம் என்றால் கழகம் என்ற ஒரு மேட்டர் சொன்ன திரும்ப சொல்றாங்க. கலைஞர் அன்னைக்கு சொன்ன விஷயம், பத்திரிகையாளர் விகடன் கேட்ட கேள்வி கலைஞர் சொன்ன விஷயம், அந்த ஜனாதிபதி தேர்தல் தான் கழகமாக இருக்கிறதுன்னு சொன்னார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஜனாதிபதி தேர்தல் கலகமாக மாறி இருக்கிறது. அதான் சொன்னாரே தவிர இவர்கள் சொல்லும் பொய்யும் புரளியும் மக்களிடம் எடுபடாது. மிக முக்கியமா அண்ணன் இவர் பேசும்போது வாட் இஸ் தட், அதிமுக பலம் குறையக்கூடாது, அதுக்காக வந்து பாஜக இப்போ வந்து சேர்றது, பாஜக சேர்றதுனால தான் அதிமுக பலம் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அதிமுக காரணம் தொடர்ந்து அழுதுட்டு இருக்கான் சார். அதுதான் உண்மை. நீங்க போய் சேர்ந்ததுனால தான், நீங்க கபலீகரம் பண்றதுனால தான் அதிமுக செத்து சின்ன பண்ண. கடந்த தேர்தல் பாருங்க 18% பாஜக, அவங்களுடைய ஓட் பேங்க் 31% சார். இல்ல அவங்க 20 சார். கடந்த தேர்தல் சொல்றேன் 20 பிளஸ் 18 30%, 18% வந்தது காரணம் பாஜக சார். இது அதிமுக தொண்டனுக்கு தெரியும், எனக்கு இல்ல, அவங்களுக்கு தெரியும், தொண்டனுக்கே தெரியும். இது அதுல முக்கியமா வந்து இல்ல லாஸ்ட் டைம் முடிச்சிடுறேன். நம்ம ரமேஷ் சேதுராமன் சொல்லும் போது மக்களிடம் வெறுப்பு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த வெறுப்பு
சார் மக்களிடம் வெறுப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. என்ன வெறுப்பு தெரியுமா? பாஜக மேல தீராத வெறுப்பு. பாஜக அந்த பேரை உச்சரித்தாலே வெறுப்பு, பாஜக ஆட்சியை பார்த்தாலே வெறுப்பு, பாஜக முகங்களை பார்த்தாலே வெறுப்பு. இந்த வெறுப்பு இன்றல்ல நேற்றல்ல, எப்போதும் இருக்கும். அதனால அமித்ஷாவுடைய கனவு, எந்த ஷாவுடைய கனவும் தமிழ்நாட்டில் பலிக்காது. ஓகே, திரு ரமேஷ் சந்திரன் குறுக்கிட்டீங்க. இல்ல ஒரே 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து எடப்பாடி அவர்களது வயிற்றில் புலி கரைக்கிறாங்க அப்படின்னாக்க என்ன, டிஎம்கே சாம்பார் வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதை வச்சு நீங்க ரசம் வச்சிருக்கீங்கன்னு பயம் தான். எடப்பாடி ஜாஸ்தி ஒரு ஜோக்கு சொல்றேன். ஏன்னா கடந்த முறை இதுல பேசும்போது அரசியல் செய்யாம அவியலா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் ஜோக்குக்காக சொன்னேன். இல்ல இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப சிவராஜ் பாட்டு வந்து ரிசைன் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் 2022 நடந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தணும் ஆசைப்பட்டேன். அதுல வந்து இது வெடிச்சுது, கார்ல இருந்து சிலிண்டர் வெடிச்சுது அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில இன்னைக்கு என்ஐஏ கிட்டக்க அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அதுல என்னென்னலாம் டெவலப்மெண்ட் நம்ம பாக்குறோம். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாதுகாப்பதும் குறிப்பா அந்த ஹோம் அஃபேர்ஸ்ங்கிறது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, அதுக்கு யார் பொறுப்பேற்று ரிசைன் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சார் நான் சொன்ன விஷயம் மணிகண்டன் வந்து பஹல்காம் தாக்குதலுக்காக சொன்னது. அதே நேரத்தில் அவர் வந்து அந்த நேரத்தில் மன்மோகன் சிங் வடமா சாப்பிட்டாரான்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இந்த தடவை மோடி என்ன மிச்சரா சாப்பிட்டு இருந்தாரு அப்படி கேட்க ரொம்ப நேரம் ஆகாது, அதை நான் கேட்கல அப்படின்னா கேட்கல. ரமேஷ் முடிச்சுங்க. ரமேஷ் இல்ல இது அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த விவகாரங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே போனால் இதுல வந்து இவங்க ரிசைன் பண்ணாங்களா அவங்க ரிசைன் பண்ணாங்களான்னு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றது அக்கௌண்டபிலிட்டி. ஒரு நிமிஷம் வெளியில இருந்து பேசுறாரு, கொஞ்சம் அவர் டைம் கொடுக்கலாம். புரியுது இல்ல நான் கிளாரிஃபை பண்ணிறேன். சரி நான் ரிசைன் பண்ணல, நான் கேட்கல. அக்கௌண்டபிலிட்டி எல்லாருக்கும் உண்டுன்னு நான் சொல்றேன். அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சா ஒரு கேள்வின்னு வெச்சோம்னா அதுக்கு எது கேள்வி வரும்ங்கறத சொல்றேன் சசி. அதுதான் நான் கேக்குறேன். ஓகே, என்னோட கேள்விக்கு வந்து ஓகே இல்ல என்னோட கேள்விக்கு வந்துறேன். என்னோட கேள்விக்கு இல்ல வரமாட்டேன்னு சொல்ற தாவேக்காவை வலுக்கட்டாயமா இழுக்க பாக்குதா பாஜக? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இன்னொன்னு கேக்குறேன். இப்போ நீங்க வந்து இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ்ல வந்து பிரைமரி பார்ட்டி அதிமுக, அதுல வந்து செகண்டரி பார்ட்டி ஒன் ஆஃப் த செகண்டரி பார்ட்டி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாஜகன்னு எடுத்துக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், திமுக பாஜகவோட கூட்டணி வைத்தாங்க, கொள்கை கம்ப்ளீட்லி முரண். அவங்க சொன்னது என்ன, குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க, கூட்டணி வச்சாங்க. அப்படி பார்த்தாக்க இந்த தரப்புல இருந்து தாவேகா இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா திமுக இதையே காட்டலாம், நீங்களே வச்சிருந்தீங்க, நாங்க வைக்கிறதுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு அந்த அப்படி பார்த்தாக்கா கொள்கையில இன்னொன்னு தான் நாங்க சொல்றோம், குடும்ப அரசியல்ங்கிறதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாமும் அவங்க பேசினாங்கிறத பாக்குறோம். அதை வைத்து அதுல வந்து முதல்ல எங்களுக்கு வந்து இது வந்து எதிரிங்கிறது வந்து திமுக அதை வீழ்த்த வேண்டும்ங்கிறதுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் நாங்க அதிமுக கூட்டணிக்கு வரோம்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையாங்கிறதான் பாயிண்ட். இப்போ இவங்க என்னன்னா அதை சேர விடாம பாக்கணும் அப்படின்னு என்ன சொல்லணும். ஏன்னா யார் அப்படி நினைக்கிற சேரக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா? திமுக ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு கேள்விதான், ஒருவேளை அந்த இது கூட்டணிக்கு போனா அவங்களுடைய ஓட் பேங்க்ங்கிறது வந்து கூடிடுமே அப்படிங்கிற பல விஷயங்களை வைத்துக்கொண்டு அவங்க வந்து அதுக்காக அதை எதிர்த்து அந்த மாதிரியாக ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது. தங்கள் கூட வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட அட்லீஸ்ட் எதிரி முகாம் இருக்க போயிடக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி, அதுக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு கேள்வி, இப்போ திமுக வந்து ஒரு காமன் மேன் ப்ரோக்ராம் கூட போச்சுன்னு சொன்னீங்க, அந்த காமன் மேன் ப்ரோக்ராம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி தாவேகா பாஜக வருதா இருந்தா உங்க அனுமானத்தின்படி அந்த காமன் மேன் என்னவா இருக்கும்? சரி, சிஎம்பி என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ரமேஷ் சொல்லுங்க. கொள்கை முரண்பாடுல சொல்லுவாங்க, இந்த மாதிரியாக விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்றது வந்து அவங்க சொல்றது நாங்க சொல்றதுக்கு என்னங்க வந்தது, நீங்க அப்படி தமிழ் எந்த அளவுக்கு வந்து கொத்து கொத்தாக இறந்தார்கள்ங்கிறதையும் நம்ம கடந்த காலங்கள் எல்லாம் அது குறைந்தபட்ச செயல் திட்டமா இல்லைன்னா வந்து குடும்ப செயல் திட்டமாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுருவோம்.
நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விவகாரத்துல ஒன்னே ஒண்ணுதான், இங்க நம்பர்ஸ் மேட்டர் அப்படிங்கும் போது அவங்க அதை நோக்கி பண்ணிக்க போறாங்க அப்படின்னாக்க அது எப்படி இருக்கு? ஏன்னா விஜயோடைய கட்சியும் கூட வந்து லான்ச் பண்ணது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இன்னி வரைக்கும் அது எப்படி போய் கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எழுச்சிக்கான ஒரு போர்ஸ் மாதிரியே தெரியல இன்னி வரைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நிமிஷம் சார், போற இடத்துல எல்லாம் கூட்டம் வரணும், கூட்டம் வந்ததன் மூலமாக அவங்க ஆட்சியை பிடிச்சிடுவாங்க, அதிகாரத்தை பிடிச்சிடுவாங்க, இல்ல பெருவாரியாக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னா அன்னைக்கு சிவாஜி கணேசன் வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்ல வரல, அது ஒரு எழுச்சி இல்லையா? வரக்கூடிய கூட்டம் ஒரு எழுச்சி இல்லையா? எங்க நான் என்ன கேக்குறேன், வடிவேலு அவர்கள் வந்து பேசினாலும் கூட்டம் கொடுக்கிறது, அதை எழுச்சின்னு சொல்ல போறீங்களா? இல்லைன்னா வந்து வேற யாராலும் வந்து சினிமா துறை சார்ந்த பல இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த கூட்டம் கொடுக்குறதுங்கிறதுக்காக அது ஒரு எழுச்சின்னு பார்க்க போறீங்களா? அப்படி கிடையாது. இது அதையெல்லாம் தாண்டி மக்கள் நலன்னு வரும்போது அது எங்க போய் அடுத்த கட்டத்துல அது நிக்கும்ங்கிறது தான் பாயிண்ட். முதல்ல நீங்க கொண்டு வரேன்னு சொன்ன அந்த எழுச்சின்னு நான் சொல்லக்கூடியது கிரவுண்ட் லெவல் அந்த இம்பாக்ட், அதுக்கான வேலைகள் நிஜமாவே நடந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, ஓகே, முடிச்சுங்க. திரு பாலசிங்கம். அண்ணன் சேதுராமன் சொன்னார் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து அமித்ஷாவோட இலக்கு. இந்த பயணம் என்பது கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்றது தான் அப்படி சொல்கிறாரு. ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு அது அல்ல. பிஜேபியுடைய நோக்கம் என்பது அல்லது அமித்ஷாவுடைய நோக்கம் என்பது இந்த 2026 தேர்தலில் எப்படியாவது 2வது இடத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக பாமக போன்ற கட்சிகளை கபலீகரம் செய்வது, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். 2026 டார்கெட் வந்து அதிமுகவும் பாமகவும் தான் அவங்களுக்கான டார்கெட். ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா வந்து பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அறிவித்த பிறகு இந்த 2 மாதத்தில் டேக் ஆஃப் ஆகலை, நம்பர் 1. நம்பர் 2, பிஜேபியினுடைய தலைமையை மாற்றிய பிறகு அங்கேயும் வந்து எப்படி அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து உற்சாகம் இல்லையோ இந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு, அதே போல பிஜேபியினுடைய தலைமையை மாற்றத்துக்கு பிறகு பிஜேபிக்குள்ளும் ஒரு உற்சாகமின்மை இருக்குது. அது 2வது. இந்த 2 விஷயங்களுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்காரு அவர். அமித்ஷா வந்து வந்திருக்கிறவருடைய நோக்கம் அது மட்டும் இல்லை. தாவேகா எழுச்சி பெறவில்லை அப்படின்னு அவர் அண்ணன் சொல்றாரு. அப்படி தாவேகா எழுச்சி பெறலையே, நீங்க ஏன் போய் அவங்க கிட்ட கூட்டணிக்காக கேட்குறீங்க? ஏன் அவங்க கூட்டணி வேணும்னு கேட்குறீங்க? இவருடைய ஃபர்ஸ்ட் எண்ணம் என்பது என்னன்னா, திமுக கூட்டணியை சிதைக்க வேண்டும், உடைக்க வேண்டும்னு அவங்க முதல்ல நினைச்சாங்க. அது நடக்கல. கூட்டணி இன்டாக்டா இருக்குது. விசிகாவை எப்படியாவது அதில் வெளியில் கொண்டு வரணும் என்ப பல்வேறு விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கல. ஆனால் இப்போது இந்த பக்கம் வந்து இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தி திமுக வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு தாவேகா என்பது பிஜேபி RSS பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகிற ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்குது. அதுக்கு அம்பேத்கருடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கை ஆசான் என்று ஏற்றுக்கொண்டு வந்தாலும் கூட, எப்படி ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் மகாத்மா பூலேவையும் அம்பேத்கரையும் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு தாவேகா இருக்குது. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, தாவேகா ஏன் உருவாக்கப்பட்டது அல்லது ஏன் பிஜேபியும் RSSம் அதன் பின்புலத்தில் இருந்து இயக்குகிறது என்று சொன்னால், பிஜேபி அதிமுக சேர்ந்தால் மைனாரிட்டிஸ் வாக்கு வந்து வராது. ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மைனாரிட்டி விஜய் சொல்லனா எல்லா சாயமும் பூசுவாங்க, ஏடிஎம் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு முதல்ல அதுல அவருக்கு ஒரு இப்ப தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவர் வந்து சிறுபான்மையர் பாதுகாப்பு என்கிற அந்த புள்ளியில வந்து உடன்படுறாரு. அப்படி இருக்கக்கூடியவர் ஒருவேளை அவங்க சொல்ற அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் வியூகத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்தால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினுடைய வாக்குகளை கிறிஸ்துவருடைய வாக்குகளை இழப்பார்கள். அது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்கு தான் வந்து சாதகமாக முடியும். எப்படி பார்த்தாலும் தாவேகா தனியா நின்று அதிமுக பிஜேபி கூட்டணி தனியா இருந்தாலும் திமுகவுக்கு தான் அது வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவருக்கு சேர்ந்து இருந்தாலும் கூட இன்னும் எட்ஜ் வந்து திமுக தான் இருக்கு. ஓகே, பாஜகவுடைய வலையில் அதிமுக சிக்கி இருக்கிறது அப்படின்றாரு திருமாவளவன். அதையும் பாஜக வலையில் அதிமுக சிக்கி இருக்கிறது, அதிமுக உஷாரா இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றார். கார்கே திருமாவளவன் சொன்னதை பத்தி நான் கடைசியில சொல்றேங்க. அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு மதுரையில் பேசுறதை வச்சு திரும்ப கூட்டணி ஆச்சு அப்படின்னு புதுசா கரடி விடுறாங்க.
இந்த ஹிந்தி தெரியாது போடா குரூப்புங்க எல்லாமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது முதல்ல என்டிஏ அப்படின்னு கூட்டணியினுடைய பெயரை சொன்னார். அடுத்தது பாஜக தன்னுடைய கட்சி பெயரை சொன்னார். மூணாவது அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்க போகும் கட்சி அப்படின்னு குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்னார். ஒழிய கூட்டு ஆட்சி அமையும் தமிழ் ஹிந்தி தெரியாது போடா குரூப்னா அட்லீஸ்ட் தமிழையாவது நல்லா தெரிஞ்சுக்க சொல்லுங்க. கூட்டு ஆட்சி அமையும்னு சொல்லியிருந்தா வேணால் எல்லாமே கூட்டு ஆட்சின்னு கணக்கெடுத்துக்கலாம். கூட்டணி ஆட்சினா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா கட்சிகள் அந்த கூட்டணி அப்படின்னு தான் அதுக்கு பொருளை ஒழிய கூட்டு ஆட்சி அப்படின்னு இல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. திரு பாலசிங்கம் அவர்கள் ஏதோ 2-3 கேள்வி எல்லாம் கேட்டாருங்க. பாஜக கொண்டு வந்த என்ஐஏ சட்டத்தை திமுக ஆதரிச்சது. அதுக்கு என்ன சொல்ல போறாரு தெரியல. பாஜக கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சது. ஆனா கூட்டணியில இருந்து வக்ஃபு சட்டத்தை அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டுச்சு அப்படிங்கறது அவருக்கு நினைவுறுத்த விரும்புறேங்க. எத்தனை முறை அமித்ஷாக்கள் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. 17 வந்தாரு, 19 வந்தாரு, 21 வந்தாரு. நிஜம் அப்பெல்லாம் அவரால் ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா அப்ப நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்ப்பு சுனாமி அலையடிக்கும் விதமாக ஒரு அற்புதமான உங்க அப்பா 2011 கொடுத்த ஆட்சியை விட மோசமான ஆட்சியை கொடுத்து எதிர்ப்பு சுனாமி அலையில் மூழ்கி போகும் ஓடத்தில் நீங்க கையில வலிக்கிறதுக்கு குச்சி கூட இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. அமித்ஷாவுக்கு வேலையே திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அண்ணே. ஓகே மணிகண்டன் என்ன சொல்றேன் இதுல சொல்றேங்க வெற்றி பெற்றது. ஓகே இல்ல ஓகே குறிக்கிட்டீங்க. அவர் பதில் சொல்லுங்க. வெளியில இருந்து பேசுறோம். திமுக இல்ல திமுக மணிகண்டன் நான் நேரமா கொடுத்துட்டேன். விமர்சனம் வேண்டாம் ப்ளீஸ். உங்க நேரத்துல பேசுங்க. நீங்க பேசுறப்ப நான் ஏதாவது ஒரு வார்த்தை ஓகே ஓகே மணிகண்டன் கோ ஹெட். அடுத்தது கட்டுக்கடங்காத கட்டுக்கட்டான ஊழல், சந்தி சிரிக்கு சட்ட ஒழுங்கு, நிறுத்தப்பட்ட நலத்திட்டங்கள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள். இதுவே உங்களை மூழ்கடிக்கும். இதுக்கு அமித்ஷா மாதிரி இந்தியாவின் 2வது இரும்பு மனிதர் பாஷா பாய்லாம் தேவையில்ல. தமிழக மக்களே இவங்களை தோக்கடிக்க போறாங்க. கார்கே ஒன்ன மட்டும் அலோவ் பண்ணுங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல், இப்ப நடக்க போற தேர்தல் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா? இத திசை திருப்பறதுக்கு மொழி இனம் வாங்க, டீலிமிட்டேஷன் வாங்க, மும்பலிக்குள்ள ஐயா 5 வருஷத்துல ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தராருன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க? அதை சொல்லி கேளுங்க. பாஜக இங்க ஜூனியர் பார்ட்னர், இங்க பழனிசாமியா ஸ்டாலினா என்பது களம். இதை திசை திருப்புவதற்கு எப்ப எடுத்தாலும் RN ரவியை பாரு, அமித்ஷா தாடியை பாரு, மோடியை பாரு, இதுவே திசை திருப்பு நாடகங்க. இல்ல அது திசை திருப்பல்ன்றீங்க. ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நீங்க ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா இபிஎஸ் ஆட்சி வேணுமான்னு கேக்குறீங்க. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் ஆட்சி வேணுமா அப்படின்றதுக்கு பின்னாடி அமித்ஷா இருக்காரு, பாஜக இருக்கு அப்படின்றத தேர்தல் களத்தில் திமுக முன்வைக்குது. நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே. கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. ஹிந்தி தான் தெரியாது, தமிழையாவது நல்லா படிச்சுக்குங்க. இல்லைன்னா நம்ம செய்தி ஆசிரியர் அறிஞர் நல்ல டெல்லி சோர்ஸ்லாம் இருப்பாரு, அவர் அனுப்பி அமித்ஷாட்ட ஒரு பிரத்யேக பேட்டி எடுத்து இதை பிரதானமான கேள்வியா வச்சு நம்ம தந்தி டிவியில் ஒளிபரப்புங்க. அப்பயாவது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேங்க. பாலசிங்கம் நண்பர் அவருக்கு அவர் நிறைய அதிமுக தொண்டர்களோட தொடர்புல இருப்பாரு இருக்கு. அவங்க ஜெல் ஆகலிங்க, அவங்களுக்குள்ள இதாகலனாரு. ஆதவ் அர்ஜுனாவை நீக்கினதுக்கு அப்புறம் விசிகாவே கலகலத்து போச்சு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொன்ன ஆதவ் அர்ஜுனா போனதுனால எல்லாரும் சோர்வா இருக்கிறாங்கன்னு என்னுடைய விசிக நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க. காமன் மினிமம் புரோகிராமோடு தான் சேர்ந்தோம் அப்படின்னு நண்பர் சுலைமான் சொன்னாரு. ஐயா 2002 குஜராத் கலவரத்துல பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதா நீங்க சொன்னீங்களா? அதுக்கு அப்புறமும் 1.5 வருஷம் அந்த பாஜக வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில நல்ல சுகமா பதவியில் இருந்துட்டு அப்புறம் தான் வெளியே வந்தீங்க. ஒரிசாவுல ஸ்டெயின்ஸ் பாதிரியார் அவரை கொஞ்சம் இருக்க சொல்லுங்க. பாத்தீங்களா திமுகவோட காமன் மினிமம் ப்ரோகிராம்ல இருந்தப்போ இது நடந்தது அப்படின்னு திமுக கேள்வி கேட்கிறாங்க. மோடி கலவரம் பண்ணக்கூடாது, பாஜக கலவரம் பண்ணக்கூடாது இருந்துச்சா காமன் ப்ரோகிராம்ல?
இருந்துச்சா? என்ன பேசுறீங்க கார்கே நீங்களும்? இல்ல அவர் சார். கூட தான் உலகிட்டு இருப்பாரு, நீங்களும் பேசிட்டு இல்ல இருக்கீங்க. சார், அவர் இல்ல காமன் என்னங்க ஒரு லாஜிக் டாக்டர் எனக்கு சந்தேகமா இருக்குங்க. லாஜிக் நானே பேசிட்டு அந்த இருக்கேன். கலவரம் நடந்தபோது நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னு சொல்ல வராங்க சார். கூட்டணியில இருந்தீங்கன்னு சொல்ல வராங்க. கூட்டணியில இருந்தனாங்க ஓகே ப்ளீஸ் மணிகண்டன் ரயில கொடுத்துறாங்க, மக்கள் எரிக்கிறாங்க. சார் நான் வரேன் ப்ளீஸ் அந்த மணிகண்டன். கூட்டணியை பத்தி சார் என்ன பேச விடுங்க சார், இல்ல இவரை கூப்பிட்டா என்ன கூப்பிடாதீங்க சார். அப்ப நீ வராங்க, அந்த நீங்க கூட்டணியில பேசுறது இருக்கிறப்ப வாங்க. கலைஞர் உண்மை பேசுறது குஜராத் வாங்க. கலவரத்தை பத்தி திரு கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அது குஜராத் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி நகர்ந்து போயிட்டு 1.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. ஸ்பெயின் கிறிஸ்துவ பாதிரியார் எரிக்கப்பட்ட போதும் வாய் மூடி மௌனியா அமைதியா இருந்தவங்க எல்லாத்தையும் அதே மாதிரி பாஜகவுல 2 கோஷ்டி இருக்குன்னு சொன்னாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுகவுல உதய் டீம், மாப்பிள்ள டீம், ஸ்டாலின் டீம், கனிமொழி டீம் 4 டீம் இருக்குது. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகத்தை மீட்க போகும் சுந்தரபாண்டியன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே சஃபி. என்னன்னா மணிகண்டன் என்ன ரொம்ப வருத்தப்படுவார், ஆதங்கப்படுவார், ஆனால் பொய் மட்டும் சொல்லுவார். அது பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் இப்போ சொன்ன பொய் வந்து காமன் ப்ரோக்ராமில் வந்து கலவரம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த மாதிரி காமன் ப்ரோக்ராம் பண்ணால் விஜய் வச்சுக்கிட்டோம், நான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காமன் ப்ரோக்ராம் வச்சு விஜய் வந்து பாஜகவுக்கு வருவாரான்னு நம்ம சேதுராமன்கிட்ட கேட்கும்போது அது என்னன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னார். விஜய் வேணும்னா காமன் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கட்டும், என்னன்னா பாஜக கலவரம் பண்ணக்கூடாது, பாஜக ரயிலை எரிக்கக்கூடாது, பாஜக இந்த மாதிரி வந்து மத கலவரம் தூண்டக்கூடாது, காமன் ப்ரோக்ராம் வச்சுட்டு வேணா போட்டோம். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இவர் கூட்டு ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு புதுசா ஒரு உருட்டுனாரு. இப்போ மணிகண்டன் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. பேசாம இவரை வந்து அமித்ஷாவுடைய மொழிபெயர்ப்பாளரா போட்டிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க பாஜக. ஏன்னா இந்தி தெரியாதுன்றாரு. இந்தி தெரியாதுங்கிறது வேற, இது காமன் சென்ஸ் போதும், இந்திலாம் வேணாம். அவர் பேசுற விஷயம் சார் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இல்ல இல்ல ஆஸ் எ இன்டர்பிரேட்டர் இப்ப நீங்க கரெக்ட்டா சொல்லணும். இன்டர்பிரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் சொல்றது மிக தெளிவான விஷயம். ஏடிஎம்கேயும் பாஜகவும் இங்க கூட்டணி ஆட்சி நடக்குது. அப்ப அவர் என்ன சொல்றணும், இங்க ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும், அதுக்கு பாஜக உதவி புரியும் சொல்லலாம். அப்படி சொல்லல, இவர் கூட்டணி ஆட்சி உருட்டிட்டு இருக்காரு. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், இவரை பேசாம இனிமேல் பாஜக வந்து ரெக்கமெண்ட் பண்ணி மொழிபெயர்ப்பாளரா இவரை போடலாம். முக்கியமான விஷயம், இவங்க திரும்ப பயப்படுறது என்னன்னா திமுகவுடைய கட்டுக்கோப்பான இந்த கூட்டணியை பார்த்து. அதாவது அதிலும் இந்த பொதுக்குழுல முதல்வர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியை திரளட்டும். அந்த ஓரணிக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த மாதிரி பாசிச சக்திகளை, இந்த மாதிரி அதாவது அடிமை கூட்டங்களை வேரோடு மண்ணோடும் ஒழிக்கிறது தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு சேரக்கூடிய விஷயம். இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு வரும்போது இவங்களுக்கு வந்து ஆட்டம் கண்டு விட்டது. அதிலும் முக்கியமா இவங்க அதிமுக கூட சேர்ந்து வச்சுக்கிட்டு அதிமுக கழுத்தறுக்கிற விஷயத்தை அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. திரு பாலசிங்கத்திலிருந்து இறுதி கருத்தாவே. அண்ணன் சேலம் மணிகண்டன் அவர்கள் சொன்னார், என்ஐஏ, இடபிள்யூஎஸ் போன்ற சட்டங்களுக்கு திமுக ஆதரவு அளித்தது, சிபிஎம் ஆதரவு அளித்தது சொன்னார். அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் என்ஐஏவாக இருந்தாலும் இடபிள்யூஎஸ்ஆக இருந்தாலும் தொடர்ந்து அதை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதில் வந்து நாங்கள் எந்த சமரசமும் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அவர் வந்து ஆதவ் அர்ஜுனை பற்றி சொன்னார். ஆதவ் அர்ஜுன் அவருக்கான ஒரு தனி செயல் திட்டம் இருந்தது. அவருக்கான செயல் திட்டம் என்பது திமுக கூட்டணியை சிதைக்கணும், உடைக்கணும் என்பதுதான் அவருக்கான அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை விடுதலை சிறுத்தைகளிலிருந்து அவர் முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் அது வந்து நடக்கலை. அதனால தான் அவர் வெளியில் போயிட்டார். இன்னொன்று, நாங்கள் உளப்பூர்வமாகவே அதிமுக வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இங்கே வேறு ஊன்றக்கூடாது, கால் ஊன்றக்கூடாது, அவர்கள் எந்த வகையிலும் இங்கே வந்து உள்ள வரக்கூடாது என்பதற்காக திராவிட இயக்கங்களாக இருக்கக்கூடிய திராவிட திமுகவோ அதிமுகவோ இங்கே வலிமையாக இருந்தால்தான் மூன்றாவது வரக்கூடிய அந்த சக்தி, அந்த மதவாத சக்தி உள்ள நுழையக்கூடாது என்பதற்காக தான் அதிமுகவும் பலமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோமே. அப்படி உளமார்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அண்ணன் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு சோர்வு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்பவுமே ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், கொள்கை ரீதியான இயக்கம். இன்றைக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று எப்படி மக்களை எதிர்கொள்வது, மக்களை எப்படி வாக்குகளை பெறுவது என்பதற்கான செயல் திட்டங்களை, வியூகங்களை இன்றைக்கு வகுத்து இருக்கக்கூடிய கட்சி. ஆகவே அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் எந்த உண்மையும் கிடையாது. இன்னொரு முக்கியமானது,
அமித்ஷா வருகை என்பது இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா என்று நம்ம கேள்வி எழுப்போம். அமித்ஷா வருகை என்பதே இங்கே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை காட்டிலும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேக்கத்தை எப்படி கண்டறிந்து அதற்கு என்ன செய்வது என்பதற்காக இங்கே வந்திருக்காரு. இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது அமித்ஷாவுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா மற்ற மாநிலங்களைப் போல இங்கே உள்ள நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா இது கொள்கை ரீதியாக இந்த 2 மாநிலங்கள் தான், கேரளா தமிழ்நாடு, இந்த 2 மாநிலங்களும் கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி நடக்கிறது. அதனால தான் இங்கே அவங்க எப்படியாவது எல்லா முயற்சியும் எடுத்து பார்க்குறாங்க. இந்த திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும். ஆனாலும் கேட்போம், அமித்ஷாவுடைய வருகை இங்கே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எங்களுடைய தலைவர் சொன்னது போல அதிமுக பாஜகவினுடைய வலையில் விழுந்திருக்கிறது, அந்த வலையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றுதான் நாங்களுடைய கேட்டோம். ஓகே, ரமேஷ் சேதுராமன் இறுதி கருத்து. இல்ல சகோதரர் பேசுனதுல வியப்பா இருக்கு. 2 விஷயம். ஒண்ணு, அமித்ஷா எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னா அதுல அமித்ஷா வந்ததுனால பெரிய அது இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை விவாதிக்கிறோம்னாலே அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில இருக்கக்கூடாது அப்படின்றது கடந்த முறை ரொம்ப அப்படி பேசின ஏவிசிகா கட்சி. நான் என்ன கேட்கிறேன், சரிங்க அதிமுக தான் பாஜக கூட்டணியில இருந்து கடந்த வெளில போனாங்கல்ல, அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கிறது. பாஜக வந்துட்டாங்க, மதவாத சக்தின்னு சொன்னாங்க, அதுல இருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னு தான் பேசினாங்க இல்லையா. அப்போ கடந்த இடைத்தேர்தல்கள்ல விசிகா அதிமுக ஆதரவு கொடுத்திருக்க வேண்டியது தானே, அப்ப ஏன் கொடுக்கல? அவங்க சொன்னதுக்கு காரணம் கூடாது என்பதுல மட்டும்தான் அந்த முதலை கண்ணீரே தவிர மற்றபடி இவங்களுக்கு அதிமுக மேல எல்லாம் ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. தங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்கணும், தங்கள் மேல் கொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியான திமுக அதன் இதை நம்ம பாதுகாத்தாதான் நமக்கு அடுத்த ஃபியூச்சர் எதிர்காலம் அப்படிங்கிறதுனால அதி சர்வைவல்ங்கிறதுனாலதான் இவங்க அதை செஞ்சாங்கிறதா உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, திரு மணிகண்டன் இறுதி கருத்து. அதாவதுங்க, விஜய் வருவாரா, அவருக்கு அமித்ஷா கொடுத்த அழைப்பை பத்திலாம் கேட்டீங்க கார்கே. ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே ஜெயில போட்ட ஜெயலலிதாவோடைய கூட்டணி வச்சவர் திரு வைகோ அப்படிங்கறத மறந்துடாதீங்க. பழம் நழுவி பாலில் விழுந்ததை போலன்னு காத்திருந்த கலைஞருக்கே அல்வா கொடுத்த ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தை எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு விஜய் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம், எங்களை பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நியாயப்படுத்தி அந்த மாதிரி இதுக்கு வரலாங்க. 2வது, அமித்ஷா வருகை பத்தி ஒண்ணு கேட்டாருங்க. அமித்ஷா வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னாரு. அமித்ஷாவின் வருகை திமுக கூட்டணிக்கு சுனாமி சேதத்தை விளைவித்திருக்குது அப்படிங்கிறது தாங்க ஒரு முக்கியமான இது. அதிமுகவோட விடுதலை சிறுத்தைகள் கடந்த முறை தனியா நின்னப்ப கூட்டணிக்கு போயிருக்குமே ரமேஷ் சேதுராமன் ஒரு பெரிய குண்டை போடுறாரு. அப்படி ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வரலான்னு தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்திருந்தாருன்னா அதுல இருக்க 2வது நிலை வன்னியரசும் மற்றவங்களும் அந்த கட்சி, ஏன்னா அவங்க திமுகவோட ஒன்றி போனவங்க அந்த கட்சியவே உடைச்சிருப்பாங்க. தவறான செய்தியை பதிவு பண்றீங்க ஐயா, நீங்க தவறான செய்தியை பதிவு பண்றீங்க, நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். அவர் பேரே போயிடும். நான் என்னுடைய கருத்தை சொல்றேங்க ஐயா, என்னுடைய கருத்தை சொல்றேன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. அதுல பல்வேறு பிஜேபியால அது இன்னைக்கு சிதறி போயிருக்குது. அது முதல்ல உடனே எப்படிங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீங்க? ஒரே கட்சியை எடுக்கிற முடிவு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. சரி, ஓகே ஓகே, அந்த கட்சியில அடிபட்டு வந்த உடனே லாட்டரி பண்ண இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தது மிகப்பெரிய சுனாமின்னு சொல்றாரு. உண்மைதான், அது சுனாமி தான். திமுக 200 அல்ல 234 தொகுதியும் ஜெயிக்க போறதுக்கான சுனாமிக்கான அடித்தளம் இட்டு போயிருக்கார் அமித்ஷா. 2வது விஷயம், அவர் பேசும்போது சொன்னார், நாங்க இதுல ஒடிசால பிடிச்சிட்டோம், ஹரியானால பிடிச்சிட்டோம், மகாராஷ்டிரா பிடிச்சிட்டோம், டெல்லியில பிடிச்சிட்டோம், நீங்க எங்க வேணாலும் பிடிக்கலாம்,
ஆனா உங்க ஆட்சியே ட்ரம்ப் கிட்ட இருக்குதுங்கிறத சொல்லிடுறேன். ரெண்டாவது, இது தமிழ்நாடு. ராகுல் காந்தி அவர்களுடைய வாசகத்தில் சொல்ல வேண்டுமானால், யூ கேன் நெவர் எவர் வின் தமிழ்நாடு இன் யுவர் லைஃப் டைம் ட்ரீம். அதை நான் சொல்லிடுறேன். மூணாவது, நீங்க வச்சிருக்கிற இதுல வந்து தலைப்புக்கு வந்துடுறேன். திமுகவை வீழ்த்தும் இது பலிக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க. திமுக வீழ்த்த யூகம் இல்ல, இவங்க கனவு கண்டாலும் பலிக்காதுங்கிறது விரைவில் தெரிஞ்சுப்பாங்க. காரணம், திமுகவுடைய ஆட்சியின் இது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலையும் திமுகவுடைய ஆட்சியுடைய பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கும் மக்களுக்கு தெரியும், பாஜகவை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதும் மக்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த தமிழக அரசியல் நிகழ்வுகள் எதை நோக்கி போகிறது அப்படின்றது. அமித்ஷாவினுடைய இந்த பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.